அடிமை கூட இங்கே நிறுத்தந்தக்காக நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி செலுத்துக்கிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி இங்கே நான் நிலையாக நிறுத்தந்தக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வார்த்தை எங்களுக்காக பேசுவோம். ஊழியக்காரர் எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். எங்களுக்கு தைரியத்தை வர்றதுக்காக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்கிறேன். செழிப்பு பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். நாலு செழிப்பை பற்றி பேசுகிறேன். குடும்பத்தில் வாழ்வில் செழிப்பு, ஜெப வாழ்வில் செழிப்பு, பொருளாதார செழிப்பு, சரீரத்தின் செழிப்பு. அது இன்னும் இன்றைக்கி ஜெபித்ததே அதுக்கு செழிப்புக்காக தான் ஜெபிச்சிருக்கிறார் போல தெரிந்து ஆண்டவர் ஐயா மூலிமா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 32:15 உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டு மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக மயனப்படும். ஆமே, இந்த வார்த்தை நமக்கு எவ்வளோ யாராருக்கு இருக்குதோ எனக்கு பொருந்தும் இந்த வார்த்தை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வசனத்தை படி நம்ம மேல் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எல்லா விதத்திலும் செழிப்பை நம்ம கட்டளிடுவார். அவர் எல்லாத்துக்கும் நமக்கு செழிப்பு கட்டளிடுவார்னு சொல்லியிருக்காரு. முதலாவது குடும்ப வாழ்க்கை செழிப்புக்காக வருகிறேன். யோவான் 7:38 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வேத வாக்கியம் சோத்திரம். ஆமே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வசன நதி என்று ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகும். ஏனெனில் யோவான் 7:39 கூட சொல்லியிருக்கிறாரு. தம்மை அவ்வளோ போதும் இப்படி சொன்னார். ஆமே, சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கிருபையாலே பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை அளவு இல்லாமல் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு காணப்படுகிற சகல வறட்சியும் செழிப்பாக மாற்றுவார். நம்ம கர்த்தருடைய ஆவி பெற்றுக்கொள்ள கிருபையும் பரிசுத்த ஆவியும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் வறட்சியெல்லாம் செழிப்பாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு. உதாரணமாக, ஒரு நதி ஒரு பட்டணத்தின் வழியாக ஓடுகிறது என்றால் நிச்சயமாக அந்த பட்டணம் செழிப்பாக உள்ளதாக காணப்படும். ஆமை தானே? நதி செழிப்பு ஓடும்போது அந்த இடம் செழிப்பாக தானே இருக்கும். அதே போல் நம்ம ஆவடிப்பட்டினம் கூட நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ இடத்துலையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனால் நம்ம செழிப்பாக தான் நல்லா தானே இருக்கிறோம். அதே போல் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் ஊற்றப்பட்டு அனுதினமும் ஆவியில் நிறைந்து ஜெபித்தால் நமக்கு காணப்படுகிற வறட்சிகள் நிச்சயமாக ஆவியானவர் மாற்றுவார். இதுக்கு எது காரணம்னாக்கா, நம்ம ஜெபம் அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் ஊற்றப்படும் போது, அவருக்கு நமக்குள்ளே இருக்கும்போது, அனுதினம் நிறைந்து ஜெபிக்கும் போது நமக்கு காணப்படுகிற வறட்சிகள் நிச்சயமாக ஆவியானவர் மாற்றுவார். ஆமே, அல்லேலூயா. 2வதுக்காக வருகிறேன், ஜெப வாழ்வில் செழிப்பு. ஆமே, 5 நிமிடம் கூட நமக்கு ஜெபிக்க முடியாத நமக்கு கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டால் மணிக்கணக்காக ஜெபிப்பவர்களாக மாறிவிடுவோம். ஆமே, நம்ம எப்போவுமே 5 நிமிஷம் கூட நம்ம ஜெபிக்க முடியாது. சத்ருவானோ எப்படியாவது நம்மளை ஏதாவது பண்ணலான்னு, அதுவும் எல்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்க அபிஷேகம் பெற்றவங்கிட்ட தான் நோண்டுவான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 5 நிமிடம் கூட ஜெபிக்க முடியாது நமக்கு கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டால், கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்பட்டு விட்டால் மணிக்கணக்காக நம்ம ஜெபிப்போமா. அப்போ நமக்கு ஆவியானவர் நம்ம அபிஷேகம் வேணும் ஊற்றப்பட்டு விட்டால் மாறிவிடுவோம். ஜெபத்தின் மேல் அளவு கடந்த அன்பு விசுவாசம் நமக்குள் பெருகும். அந்த ஜெபத்து மேலே நம்ம ஜெபிக்க இன்னொரு நேரம் கொஞ்சம் ஜெபிக்கலாம், மத்தியானம் வேலை ஜெபிக்கலாம், ராத்திரி வேலை ஜெபிக்கலாம், சாயந்தரம் வேலை ஜெபிக்கலாம், நடக்கும்போது ஜெபிக்கலாம் அப்படின்னு அந்த அன்பு விசுவாசம் நமக்குள்ளே பெருகிடும். நமக்காகவும் பிறர்க்காகவும் தேசத்துக்காகவும் மன்றாடுவோம். ஏன்னா நமக்கு மட்டும் மன்றாடுறது இல்லை. ஆவியானவர் எப்படி உலகத்தை சுற்றி திரிந்தாரோ, அவர் நன்மை செய்ய சுற்றி திரிந்த மாதிரி நம்மளையும் அதுமாரி தான் படைச்சிருக்கிறார். நமக்காகவும் பிறர்க்காகவும் தேசத்துக்காகவும் மன்றாடி ஜெபிக்கிற கிருபை நமக்கு பெருகிவிடும். இதற்கு தான் பெயர் ஜெப வாழ்க்கையில் செழிப்பு. அல்லேலூயா. சூத்திரம் 3வது பொருளாதார செழிப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதாரம் எவ்வளோ எல்லாருக்குமே கஷ்டம்தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் தேடும் போது நமக்கு எல்லா தேவையும் சந்திக்கிறார். அனுதினம் ஆவியானவர் நம்ம சார்ந்து அவர் அப்படி ஜெபிக்கும் போது சத்துருவானால் வந்த வீண் செலவுகள் தவிக்கப்படும். ஏன்னா அனுதினமாக நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது
சத்துரால் வர எல்லாம் தவிப்போம், வீண் செலவெல்லாம் தவிக்கப்படும். எனக்கு இப்படி வீண் செலவு, நான் நிறைய ஆண்டவரை தேடாத போது ரொம்ப எங்களுக்கு வீண் செலவு வந்திருக்குது. நானே ஒரு சாட்சி தான். இதில் நான் தேவைக்கேற்ற செலவாகவும் நஷ்டத்தையும் கொண்டு வருகிற சாத்தானி தந்திரங்களை எதிர்த்து ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். ஏன்னா நமக்கு ஆவியானவர் பலன் இல்லைனாக்கா நம்ம ஜெபிக்க முடியாது. அவருடைய பலன் இருந்தால் தான் அவர் அந்த சத்துருடைய தந்திரம் எல்லா சதி மோசம்லாம் அதை நம்ம கண்டு கொள்ள ஆவியானவர் அபிஷேகிப்பார். அதனால் நமக்கு ஆவியான பலன் நமக்கு வேண்டும், நம்ம கேட்கணும். மேலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் உங்கள் பணத்தை விதைக்கும் பொழுது 30, 60, 100 என்ன நமக்கு பொருளாதாரம் செழிக்க ஆரம்பிக்கும் என்றால் நம்ம கர்த்தர் சொல்கிறாரு, இவர் இன்னார் செய்ததே எனக்கு செய்தீங்கன்றாரு. எது செய்தாலும் எனக்காக செய்யுங்க, என் நாமத்துக்காக செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்தில் செழிக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் வரும். எனக்கே இல்லை, நான் அடுத்தவங்களுக்கு போய் என்ன செய்கிறது நம்ம சொல்லுவேன். எனக்கு இருக்கிறது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதிப்பார். கண்டிப்பாக நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் மிலிட்டரியில் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருமான கஷ்டம்தான். ஆனாலும் நான் அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரம்மா சொன்னாங்க, நீ செய் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறது முன்னே நான் எல்லாத்தையும் கடன்னு எடுத்து வச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி அவங்க இல்லை, மறித்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது உனக்கே இல்லை, நீ அடுத்தவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒன்று ஆசீர்வாதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆசீர்வாதம் இன்னை வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ தானே மாவச்சிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆவியானருக்கு நம்ம செய்யணும். ஆவியானவருடைய சுபாவமே நமக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. ஆவியானவருக்கு நம்ம தரித்திரமாக இருக்கணும்னு அவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம செழிப்பாக இருக்கணும் தான் அவருக்கு பிரியம். அப்போது நம்ம என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். 2வது அனுதினமும் அடுத்தவங்களுக்கு செய்யணும், இல்லாதவங்களுக்கு. அப்புறம் 4வது வருகிறேன், சரீரத்தின் செழிப்பு. இப்போ தான் நம்ம பொன்னையாக்காக நம்ம ஜெபித்தோம். அவர் நேற்று நல்லா இருந்தார், இன்றைக்கி திடீர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அதே போல் நம்ம இருக்கும்போது சத்ருவினால் வரும் பயங்கள், குடும்ப கவலைகள், தாங்க முடியாத நெருக்கடிகள், இப்படி அநேக போராட்டங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியார் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்நிய பாஷை பேச ஆவிக்குள்ளே களி கூறும் பொழுது நம்ம சத்துரு நம்ம சதி மோசம் பண்ணுவான், நம்ம குடும்பத்தை கவலை கொண்டு வருவான். எல்லாத்தையும் இதுவே நீ இப்படின்ட்டு அப்படியே உக்காந்து இருந்துட்டோம்னாக்கா அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமா? இதே கவலைப்பட்டு நான் ரொம்ப அழுதுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார், எப்போ பாரு இது ஏன் அழுவுற, கர்த்தர் செய்வார் உனக்கு. என் பொண்ணு சொல்லுவாள், ரொம்ப விசுவாசம் அவளுக்கு. என் சிஸ்டர்ஸ் எமி மாஸ்டர் கூட சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் என் பசங்க எல்லாமே எனக்கு விசுவாசத்தோடு தான் சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக தான் நானும் விசுவாசத்தில் பெருக செய்தேன். அநேக போராட்டங்கள் வழியாக கடந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷை தான். இதில் என்ன வருதுன்னா, அந்நிய பாஷையில் தான் நம்ம பேசி ஆவிக்குள்ளே களி கூறும் பொழுது நம்மை அறியாத பலன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆட்கொள்ளும். நம்மளே அறிய மாட்டோம். நம்ம ஜெபிக்க உக்காரும் போது, நான் கூட அப்படி தான் ரொம்ப ஜெபிக்க உக்காரும் போது என்ன ஜெபிக்கிறது, எனக்கு பலவீனமாக இருக்குது ஏசப்பா சொல்லுவேன். அப்புறம் ஆவியானவர் என் அபிஷேகம் நிரப்பும் போது அதுக்கு என்ன வழி என்ன தெரியாது, எப்படி ஜெபிக்கிறோன்னு தெரியாது, யாருக்கு ஜெபிக்கிறோன்னு தெரியாது. ஆனால் நம்மளே யோசிப்போம், இவ்வளோங்கெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா, இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு. அப்போ ஆவியானவர் நமக்கு செல்லும் போது அதிலே தான் நான் வளர்ந்தது. 2வது நம்ம ஐயா ஜூலி பாஸ்டர் ஐயா அவர் எப்போ பாரு நம்ம ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்போ ஜெபிக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, இப்படி ஜெபிங்க, அப்படி சொல்லும் போது இன்னும் அதிகமாக தைரியம் நமக்கு உண்டாகிச்சு. அவர் நாம ஆசீர்வாதிப்பாராக. வேலையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அதன்படி ஜெபிக்கும் பொழுது வசனத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள் கிரி செய்யும். அப்போது நம்ம வேறு சும்மா ஜெபிச்சா கிடையாது. அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. நம்ம என்ன சத்துரு வரும்போது கையில் கத்தி குத்து நம்ம கத்தி வச்சுன்னு போய் அடி உதையும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு சொல்லலை. நம்ம அமைதியாக தான் இருக்கும், செய்யலாம். எப்போ சிஸ்டர் சொல்லுவாங்க, வசனம் சொல்லி ஜெபிங்க, வசனம் சொல்லி ஜெபிக்கும் போது பிசாசு என்ன ஓடி போயிடுவான்ட்டு. அதே போல் நம்ம வசனம் சொல்லணும். நம்ம வசனம் சொல்லும் போது அப்போ தான் பைபிள் திரட்டிக்கின்னு அதை நம்ம எடுத்துக்கின்னு இருக்க முடியாது. அப்போ ஆவிக்குள்ளே நம்ம வசனம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது தான் அப்போ நம்ம அந்த வசனம் டக்குன்னு நம்ம எடுத்து பேச முடியும். கிரி செய்யும். சகல போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய கர்த்தர் நம்மை மாற்றுவார்.
அப்போ சகல போராட்டம், நம்ம குடும்பத்தில் வருகிற போராட்டம் எல்லாமே, தரித்திரம் எல்லாமே நமக்கு எதிர்த்து நிற்க, இதுதானே பார்த்துக்கலாம் விடு. இப்போ நான் அப்படி தான் இருக்கிறேன். எதனா ஒன்றா அப்படி அது பார்த்துக்கலாம், கத்த செய்வேன் அப்படின்னு இப்போது எல்லாம் ரொம்ப அப்படியே சமாதானம் போகுது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஐயாவுடைய தைரியத்தை தான் எனக்கு ரொம்ப பாதி தைரியமே ஐயாவுடைய தைரியம் தான் எனக்கு. அவர் ஜெபிக்கும் போது தைரியம் கொடுக்கும்போது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அதுபடி தான் எனக்கு தைரியம் வந்ததே. எதிர்த்து நிற்கக்கூடாதபடி கர்த்தர் நம்மை மாற்றிவிடுவார். நம் சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை ஆவியானவர் கட்டளிடுவார். அப்போ நமக்கு என்ன வேணும்னா அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது தான் இதெல்லாம் நம்ம பலன் அடைவோம். அன்றைக்கி எனக்கு அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்லை. அப்போ நான் எல்லாத்துக்கும் பயந்து என் தலைகாணி கேட்டால் சொல்லும் அழுதுது, நான் எப்படி அழுதேன்ட்டு. அது இப்போ நான் அழுவுறது கிடையாது. பிறருக்காக தான் அழுகுறேன் தவிர எனக்காக, என் குடும்பத்துக்காக அழுகுறதில்லை. நான் அந்த அளவுக்கு என்னை தைரியத்தாக்கி கொடுத்துருக்குறேன்னா ஐயா மூலியமாக தான். ஐயா மூலியமாக கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம ஒன்றும் ஐயா இல்லை, ஐயா மறித்து ஐயா தான் பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கொண்டா ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கி பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு பலன் உண்டு. என்ன அது ஆவியானவர் ஆரோக்கியத்தையும் நமக்கு ஒரு கட்டளிடுவார். அதே போல் எசேக்கியேல் 47:9 நான் நிறைய வசனம்லாம் எடுக்கலை, எனக்கு ஆவியானவர் பேசத்தான் நான் பேசுகிறேன். என்னுடைய குறித்தே நான் இப்போ எழுதியிருக்கிறேன் போல தெரியுது. இந்த நதி போகும் இடம் எங்கும் படிக்கிறீங்களா? இல்லை மச்சிகளும் உண்டாகும். பிரியமானவர்களே, இதுவரை எந்தெந்த காரியங்களிலும் வறட்சி காணப்பட்டதோ அந்தந்த காரியங்களில் ஒரு செழிப்பு காணுவீர்கள். ஆவியானவர் நிச்சயமாக செய்வார். நம்ம ஒரு நதி இருக்கும்போது நமக்கு என்ன முதல் ஆவியானவர் ஜெபம் வேணும், ஜெபிக்க தான் கிடைக்கும். ஆவியானவர் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். அது கர்த்தருக்காக ஊழியத்துக்காகவும் இருக்கலாம், வேறு எதுக்காக இருக்கலாம், செய்யணும். சத்ருவால் சதிமோசம் வர்றதெல்லாம் எதிர்த்து நிற்க அபிஷேகம் வேணும். நமக்கு அபிஷேகம் இருந்தால் தான் எல்லாமே நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஆமாம், ஆவியானவர் இந்த நிச்சயமாக உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாக செழிப்பாக கட்டளிடுவாராக.